ஆடுகளுக்கு தண்ணி வைப்பேன், அவன் உங்களுக்கு தண்ணி கொடுப்பேன், ஒட்டங்களுக்கு தண்ணி கொடுப்பேன். இதெல்லாம் நீ எதிர்பார்த்திருக்கிற. யுவர் எக்ஸ்பெக்டேஷன். உன்னுடைய எதிர்பார்ப்புக்கு மாற நான் நடக்கிறது இல்லை. எதிர்பார்ப்புக்கு மாற நடக்கிறது இல்லை. நீ எதிர்பார்த்திருக்கிற. நகோமி, நீ உன்னை எதிர்பார்த்திருக்கிற. போவாஸ், இவன் தான் நம்மளுடைய சோதரவாளி, நம்முடைய சோதரவாளி. ரூத்துக்கு திருமணம் பண்ணா சரியா இருக்கும். நீ உன்னை எதிர்பார்த்திருக்கிற. தாவீது, நீ உன்னை எதிர்பார்த்திருக்கிற. ஒரு ஃபியூச்சர் எதிர்பார்த்திருக்கிற. ஆனா கிளியரா உனக்கு தெரியல. நீங்க எதிர்பார்த்திருக்க. நீ எனக்கு காத்துரு. நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு நான் தருவேன். ஹல்லேலூயா. நீ உன்னை எதிர்பார்த்திருக்கிற. எலியேசரே, நீ உன்னை எதிர்பார்த்திருக்கிற. நகோமி, நீ உன்னை ரூத்துக்கு ஒரு நன்மை எதிர்பார்த்திருக்கிற. தாவீது, நீ உன்னை எதிர்பார்த்திருக்கிற. நீ எதிர்பார்க்கிறத நான் தரப்போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ பதறிடாத, அமர்ந்திரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வாசிக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானது. சமாதானத்துக்கு ஏதுவானது. 24வது அதிகாரத்துல அவன் மௌனமா இருக்கிறான். ஒரு 3 வசனம் தாண்டி பார்க்கும்போது அவன் கர்த்தரை தொழுது கொண்டான். நான் என்ன எதிர்பார்த்தனோ ஆண்டவரே நேரா நடத்தினார். நான் என்ன விரும்பினோ அப்படியே நடந்துச்சு. நகோமி சொல்றான், நான் என்ன நினைச்சனோ அப்படியே ரூத்துவ வாழ்க்கையில நடந்துருச்சு. நீ எதிர்பார்க்கிறதை கர்த்தர் உனக்கு தருவார். ஹல்லேலூயா. நீ எதிர்பார்க்கிறதா இருந்தாலும் சுதந்திரித்துக் கொள்ள தீவிரிக்காத. கர்த்தருடைய சமூகத்தில் காத்து, ஆண்டவரே இந்த பாதையில நான் போட்டா எனக்காக திறக்கப்பட்ட பாதையா அல்லது இல்லையா, நான் விரும்பினதான் நடக்கிற மாதிரி தெரியுது, தீவிரிக்கலாமா, அமர்ந்திருக்கலாமா, பொறுத்திருக்கலாமா, காத்துரு. நீ எதிர்பார்க்கிறதை கர்த்தர் உனக்கு தருவார். ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு உள்ள வார்த்தை உண்டு. நீதிமொழிகள் 23:18. நீதிமொழிகள் 23:18. நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை உன் எதிர்காலத்தை குறிச்சு, உன் வாழ்க்கையை குறிச்சு, உன் பிள்ளைகளை குறிச்சு, உன் தொழிலை குறிச்சு நீ ஒரு நம்பிக்கை வச்சிருக்கல. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன்னுடைய நம்பிக்கை உன்னை குறிச்சு, உன் எதிர்காலத்தை குறிச்சு, உன் குடும்பத்தை குறிச்சு, பிள்ளைகளை குறிச்சு. 2 சாமுவேல் 23:5 கிடைக்க வேண்டாம். தாவீது சொல்றான், ஆண்டவரே என்னுடைய வீடு இப்படி இருந்தா நல்லா இருக்குமே. நீங்க உங்க குடும்பத்தின் மேல ஒரு தரிசனம் வைங்க, உங்க பிள்ளைகள் மேல ஒரு தரிசனம் வைங்க, உங்க தொழில்கள் மேல ஒரு தரிசனம் வைங்க. இப்படி இருந்தா நல்லா இருக்கும் ஆண்டவரே. இப்படி இருக்கட்டும் ராஜா. இந்த ஆண்டு இந்த காரியம் எனக்கு நடக்கட்டும் ராஜா. இந்த வருஷத்துல என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கட்டும். என் பொருளாதாரத்துல ஒரு சில காரியம் நடக்கட்டும். என் தொழில ஒரு சில காரியம் நடக்கட்டும். ஒரு சில மன விருப்பங்கள், நிச்சயமாக உன்னுடைய விருப்பங்கள், நீ உன் வாழ்க்கைக்காக, பிள்ளைகளுக்காக, தொழிலுக்காக, எதிர்காலத்துக்காக சில விருப்பங்களை கொண்டிருக்கிற. தவறு கிடையாது. ஆனா பெற தீவிரிக்காத. கர்த்தர் உனக்கு அந்த காரியத்தை நடப்பிக்கும்படி கர்த்தருக்கு காத்து. பரிசுத்த வேதம் சொல்லுது, நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நமக்கு திறக்கக்கூடிய வழிகள்ல நம்ம பிரவேசிப்போம். அந்த வழிகள் எப்படிப்பட்டதா? தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானது. முதலாவது ஒரு காரியத்தை பார்த்தோம். என்னது? தேவன் வனாந்தரத்தில் நடத்துவார், வேற நித்தமும் நடத்துவார். 2வது, என்னை எப்படி நடத்துவார்? தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்பதை நீங்கள் திட்டமாய் அறிய பண்ணக்கூடிய தேவன். ஹல்லேலூயா. எப்படி நடத்துவார்? நீங்க எதை விரும்புறீங்களோ, நீங்க எந்த காரியம் உங்களுடைய மன விருப்பமா இருக்கோ அதை உங்களுக்கு திட்டமாய் நிறைவேற்ற முடியும். இதுதான் ஆசைப்பட்டு சங்கீதம் 37:5 பார்க்கும்போது தேவன் உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். சங்கீதம் 20:1-5 வரைக்கும் பார்க்கும்போது தேவன் உன் மன விருப்பங்களை நிறைவேற்றுவார். தேவன் நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றும் போது அது பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா என்ன நினைச்சனோ
என்ன நடக்குன்னு நினைச்சனோம், என் பிள்ளைகளுக்கு குடும்பத்துல என்ன காரியம் வாய்க்கும்னு நினைச்சனோம், கர்த்தர் வாய்க்க பண்ணார். ஹல்லேலூயா. அது தீமைக்கு இல்லை, மீண்டும் சொல்றேன், அது உனக்கு நன்மையாக முடியும். ஹல்லேலூயா. நம்பர் 3, தேவன் ஊழியனை கொண்டு உன்னை நடத்துவார். யார் நடத்துவார்? தேவன் ஊழியனை கொண்டு நம்மை நடத்துவார். 2 நாளாம் புஸ்தகத்துல 24:2, 2 நாளாம் புஸ்தகம் 24:2. ஆசாரியனாகிய யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவனுக்கு போதும். ஆசாரியனாகிய யோய்தாவின் நாளெல்லாம்